சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியை கலைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் திமுகவின் சார்ந்த நிர்வாகிதான் இதை அனுப்பியுள்ளார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு பின்னால் திமுகவின் பித்தலாட்டங்கள் தான் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து கிட்டத்தட்ட பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுத்தான் வருகிறது. ஆனால் முதல் மாநாட்டில் தன்னுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் பதிவு செய்து அரசியல் எதிரி திமுக தான், திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்குத்தான் அரசியல் பயணத்தை தொடங்கினேன் என்பதையும் வெட்ட வெளிச்சத்தில் போட்டுடைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை விஜய் அவர்களை சுற்றி கொண்டேதான் வருகிறது திமுக. தற்பொழுது கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை வைத்து எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தை கலைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் முதலில் விஜய் அவர்களை கைது செய்யாமல் மற்ற நிர்வாகிகளை கைது செய்தால் நிச்சயம் விஜய் அவர்கள் சோர்ந்து விடுவார். அதன் மூலம் திமுகவிற்கு எதிரி என்பது கிடையாமல் மாறிவிடும் என்பதுதான் திமுகவின் நோக்கம் என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக பாஜக இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு எதிரே அதிமுக தான். ஆனால் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலைமையும் உருவாகியுள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமாரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது உண்மைக்கு ஆதரவாக. ஆனால் அவர் முழுக்க முழுக்க திமுகவிற்கு ஆதரவாகவும் ஒருதலைபட்சமாகத்தான் செயல்பட்டுள்ளார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் நீதிபதி பேசியது தவறு. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. கரூர் சம்பவத்தை வைத்து பார்க்கும் பொழுது தாவேகாவை ஒட்டுமொத்தமாக கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்பதற்காக திமுக போட்ட பித்தலாட்ட நாடகம்தான் இது அனைத்தும் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் நீதிமன்றம் மூலமாகவே தெரிய வரும். எதற்காக செந்தில் பாலாஜி அவசரமாக மருத்துவமனைக்கு சென்றார், உடனடியாக காசோலை வழங்கப்பட்டது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை ஆதாரத்துடன் தாவேகாவின் நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஓட்டுகளும் தான் தீர்ப்பாக மாறும் என்பதையும் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சமூக வலைதளங்களில் இன்று இரவு பதிவு செய்ய உள்ளதாகவும் தாவேகா தலைமையிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற